திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு போலி ஆதார் அட்டை தயார் செய்து கொடுத்த கும்பலுக்கும் போலீசார் செக் வைத்திருக்கின்றனர். திருப்பூரை பரபரப்பாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றாக திருப்பூர் விளங்குகிறது. ஆடைகள் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான பனியன் கம்பெனிகள் மற்றும் ஆயத்த ஆடை நிறுவனங்கள் உள்ளன. இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வட மாநிலம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் அங்கேயே தங்கி வேலை பார்ப்பதால் திருப்பூரில் சில இடங்களில் நுழைந்தால் வட மாநிலத்திற்குள் சென்றது போன்று நினைக்க தோன்றும். அந்த அளவிற்கு வடமாநில தொழிலாளர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களும் திருப்பூரில் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. பொதுவாக மேற்கு வங்கம், மகாராஷ்டிராவில் தான் வங்கதேச மக்கள் ஊடுருவல் அதிகம் இருக்கும். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பனிய நிறுவனங்களில் ஏராளமான வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருப்பதாக கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் எஸ்பி பத்ரி நாராயணன், ஏடிஎஸ்பி ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் பல்லடம் அருகே அருள்புரம், செந்தூரன் காலனி பகுதிகளில் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது அங்கு இயங்கி வரும் தனியார் பனிய நிறுவனத்தில் போலியான ஆதார் அட்டையை கொடுத்து பணியாற்றி வருவது தெரிய வந்தது. பின்னர் போலி ஆதார் மூலம் பணியாற்றி வந்த 28 வங்கதேச இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2 நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 1 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 6 மாதம் முதல் 4 ஆண்டுகள் வரை தங்கி பணியாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் இருப்பது போன்று போலி ஆதார், இருப்பிடம் உள்ளிட்ட சான்றிதழ்களை போலியாக தயார் செய்து இவர்கள் திருப்பூரில் குடியேறி இருப்பதாக கூறப்படுகிறது. 31 பேரை தவிர மேலும் பலர் திருப்பூரில் பதுங்கியிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு நுழையும் பலருக்கு போலி ஆவணங்கள் தயார் செய்து கொடுக்க புரோக்கர்கள் பலர் இருப்பதாகவும், அவர்கள் வட மாநிலங்களில் தங்கி இதுபோன்று மோசடிக்கு உடந்தையாக செயல்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. சட்டவிரோதமாக நுழைந்துள்ள வங்கதேசத்தினரை கைது செய்வதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு போலி ஆவணங்கள் தயார் செய்து கொடுத்த கும்பலுக்கு போலீசார் செக் வைத்துள்ளனர்.